ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அப்படியே எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அடுப்பை வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நாங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கை கால் வலி வராது, நல்லா ஹெல்த்தியானது. நான் ஒரு 50 ml சேர்த்துக்கிட்டேன். எண்ணெயை சேர்த்த பிற்பாடு கொஞ்சம் பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீளமாக வணக்கிக்கணும். வணக்கதுக்கப்புறம் நான் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அந்த தக்காளி வாசனை நல்லா போகிற வரையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காளான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணால் தான் அது நல்லா உள்ளே போய் சாரும். இதிலே ஒரு கால்வாசி வெந்துடும் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணால். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்காடு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கிளறி விட்டுக்கணும். கிளறின பிற்பாடு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயை எடுத்து ஊற்றிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கினா தான் ஹோட்டல் சைடில் நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயிலே இப்படி ஃப்ரை பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம். வெரி டேஸ்டியாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.